ராகுல் காந்தி அவர்கள் விஜய் கூட பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இந்தியா கூட்டணியும் ஸ்டாலினையும் பலப்படுத்துறதுக்கு தான் விஜய் ராகுல் பேசுவார். தற்கொலை முயற்சி ஆட்டு ஸ்டாலினை விட்டு போய் தற்கொலை பண்ண மாட்டாரு ராகுல். இந்த பக்கம் விஜயை காமிச்சு காங்கிரஸ் டிமாண்ட் அதிகம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா சார்? 4 பேர் எம்எல்ஏ ஆகுறதுல சோனியா ராகுல் என்னங்க இது? இந்த ஆளுங்க எம்எல்ஏ ஆகிறதா அவங்களுக்கு நோக்கம். அண்ணாமலை இல்லாத பாஜகவும் நீங்களும் 25% வாக்கு தாண்ட மாட்டீங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி ரங்கதுரைசாமிக்கு அறிவாற்றல் உங்களுக்கு பயன்பட்டுதா இல்லையா? தம்பி ரங்கராஜ் பாண்டே சீமான் விஜய் பற்றி விமர்சிக்க கூடாதுங்கிறார். பாண்டேக்கு சீமான் மேல அக்கறை இருக்குமா? ரவீந்திரன் துரைசாமி அவருக்கு அண்ணனுக்கு அக்கறை இருக்குமா? விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய லாபம். இது தப்புன்னா ரங்கராஜ் பாண்டே இது தொடர்பாட்டு ஒரு காணொலிய சாணக்கியாவில போடட்டு. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் சார். ராகுல் காந்தி அவர்கள் பேச்சு, ராகுல் காந்தி அவர்கள் விஜய் கூட பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? பேசியிருக்கலாம். ராகுல் காந்தி விஜய் கூட பேசியிருக்கலாம். விஜய்க்கு கேரளாவில் ஒரு பிரச்சார வலிமை இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, தெலுங்கானாவில் இருக்கு. ஆந்திரா தெலுங்கானால பெருசா இல்ல, கேரளாவில் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. அப்ப பிரச்சார வலிமை உள்ள ஒருத்தர் என்டிஏ போல்டுக்குள்ள பேரக்கூடாதுன்னு ராகுல் நினைச்சிருக்கலாம். அப்ப அதற்காக அவரு விஜய் ரொம்ப விரும்பினா புதுச்சேரி சிஎம் கூட விட்டு கொடுக்கலாம். புதுச்சேரியில இப்ப காங்கிரஸ் தான் எம்பி ஜெயித்திருக்காங்க. என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி இருக்கிறாரு. ரங்கசாமி நாராயணசாமி, நமக்கு ரங்கசாமி தான் பிடிக்கும். ஒரு காமராஜ் தொண்டர், சிவாஜி ரசிகர், நம்ம ஜாதிக்காரர் நாராயணசாமினா கூட ரங்கசாமி மேல தான் நமக்கு பற்றுதல் உண்டு. அவர் ஒரு மக்கள் தொண்டர் தலைவராக இருக்கிறாரு. அவர் எதிரணியில பாஜக கூட சேர்ந்து ஜெயித்திருக்கிறாரு. இங்க காங்கிரஸ் பார்லிமெண்ட்ல ஜெயித்திருக்குது. அப்போ உங்களுக்கு புதுச்சேரி சிஎம் இதை உங்களுக்கு விட்டு கொடுக்கறதுல அவங்க தயங்க மாட்டாங்க. நீங்க இந்தியா பிளாக்குள்ள இந்தியா பிளாக்கு தமிழ்நாட்டில் ஆதரவு கொடுக்கக்கூடியதுல ராகுல் கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. ராகுல் ஸ்டாலினை விட்டுட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இப்ப மம்தா பானர்ஜியே மோடி, அமித்ஷா, மிர்ஜாபர் எல்லாம் சொல்லி எடுத்து ஒரு மோடி கூட ஒரு நெருக்கத்தை காட்டி மோடியை பெரிய பகலன்னு காட்டும் போது இந்தியா பிளாக் யூனிட்டியா இருக்கணும்னாலும் தமிழ்நாட்டில் ஸ்டாலினை நம்பி 40 சீட்டு ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலையில வெற்றி பெற்ற ஸ்டாலின் கூட தான் ராகுல் இருப்பாரு. ஸ்டாலினுக்கு வெற்றிக்கும் இந்தியா பிளாக் வெற்றிக்கும் விஜய கூடுதலா அவங்க பயன்படுத்துறதுக்கு புதுச்சேரி சிஎம் தாவேகாவுக்கு காங்கிரஸ் விட்டு கொடுக்கலாம். அதுக்கு தக்கன தமிழ்நாட்டில் கொஞ்சம் சீட்டை வாங்கிக்கலாம். அதோட அவங்களுக்கு 29ல ராகுல் பிரதமர்னு ஸ்டாலின் சொல்லணும். அதுதான் அவங்க நோக்கமா இருக்கும். அவங்க ஸ்டாலின் கூட தான் இணைஞ்சு வெற்றி கூட்டணி வெற்றி பெற்றவங்க பயணிப்பாங்க. இந்த அளவுக்கு அவங்க எம்பியில ஜெயித்த புதுச்சேரி சிஎம் போஸ்ட புசியானது கூட கொடுக்கலாம். நீங்க விட்டு கொடுத்தாருங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஆஃபர் கொடுக்கலாம். இப்ப திமுக சொல்லிட்டு தான் ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருப்பாருன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா இந்தியா கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு தான் பேசுறாங்க. நீங்க விஜயகாந்த் பார்க்கும்போது அதான சொன்னாங்க. சோனியா காந்தி அம்மையார் 20 சீட்டு நான் வாங்கிடுறேன், உங்களுக்கு 9 சீட்டு தாரன்னு தானே சொன்னாங்க. அப்புறம் 16 சீட்டு கொடுத்தாரு காங்கிரஸுக்கு மட்டுமே கலைஞர். 20 வாங்கி உங்களுக்கு 9 தாரன்னாங்க. அப்ப அவங்க என்ன பார்த்தாங்கன்னா அன்னைக்கு 16 சீட்டு கொடுத்து 27 சீட்டு தான் கலைஞர் ஜெயித்தார் மொத்தமா. அப்ப அன்னைக்கு விஜயகாந்தும் சேர்ந்திருப்பாருன்னா 40 சீட்டும் ஜெயித்திருக்கும். இப்பவும் அவங்க 39 ஜெயித்துட்டாங்க என்றாலும் அதுல நாளைக்கு 29ல பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக விஜயும் சேர்த்துக்கிட்டு நீங்களும் காங்கிரஸ் ரூட்ல வாங்க, எங்களுக்கு 40 சீட்டுங்க 29ல ஜெயிக்கணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். அதுக்கு ஸ்டாலின் தான் எங்களுக்கு 2 தடவை எங்களுக்கு கேரண்டி பண்ணி தந்துட்டாரு. ஒருக்கா தனிச்சு நின்று வசந்தகுமார் மட்டும் தான் டெபாசிட் எடுத்தாரு. நீங்களும் வாங்க, ஏற்கனவே சந்திச்சிருக்கீங்க மிஷினரி கோஷ்டிகள் அந்த இது இருக்குது, அப்ப நீங்களும் வாங்கன்னு சொல்லி இந்தியா கூட்டணியும் ஸ்டாலினையும் பலப்படுத்துறதுக்கு தான் விஜய் ராகுல் பேசுவார். தற்கொலை முயற்சி ஆட்டு ஸ்டாலினை விட்டு போய் தற்கொலை பண்ண மாட்டாரு ராகுல். ஆனா இப்போ திமுக ஆப்ஷனை விட்டுட்டு தாவேக ஆப்ஷன் காங்கிரஸ் எடுத்துருச்சு. அதனாலதான் இப்ப கேஎஸ் அழகிரி எல்லாமே காங்கிரஸ் காரங்க எல்லாருமே திமுகவை அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அட்டாக் பண்ணல, 45% வாக்கு வரும்னு என் கருத்தை கேஎஸ் அழகிரி சொல்லிட்டாரு. என் கருத்தை தான் சொல்லி இருக்கிறார். 45% வாக்கு திமுக கழகத்துக்கு வரும். 3 முறை விழுந்த ஸ்டாச்சுரேட்டட் வாக்கு 2019, 21, 24 3 முறை விழுந்தனால அது நிரந்தர வாக்குங்கிற அந்த புள்ளிக்கு வராரு. 45க்கு மேல விழுந்திருக்கு, 45 குறையாதுங்கிறாரு. நானும் 45 குறையாதுன்னு தான் சொல்றேன். மோடிக்கு அதை ரிப்போர்ட் பண்ணிட்டேன், அமித்ஷா ரிப்போர்ட் பண்ணிட்டேன், நட்டாவுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டேன், சந்தோஷுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். வெளிப்படையாட்டே 45% திமுக அணி குறையாதுங்கிறத நான் தெளிவாகவே சொல்றேன். மீண்டும் சொல்றேன், 1-1 தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். எடப்பாடி தலைமையில விஜய் சப்போர்ட் பண்ணாலோ, ரஜினிகாந்த் சப்போர்ட் பண்ணாலோ, அஜித்குமார் சப்போர்ட் பண்ணாலோ பலன் நிரூபிக்காத இந்த 3 பேர் இதுல விஜய் கட்சி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறார். ரஜினிகாந்த் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு விட்டுட்டாரு. அஜித் அரசியல் வேண்டான்னு இருக்கிறார். இல்ல சிவகார்த்திகேயன். இந்த 4 பேர்ல யாரு எடப்பாடி ஆதரிச்சாலும் ஒன்னும் எடப்பாடி பிக்கப் ஆகாது. எடப்பாடிய லீடரா ஏத்துக்கிடவங்க தான் எடப்பாடிக்கு ஓட்டு போடுவாங்க.
அப்படி இருக்கும்போது வந்து இன்னைக்கு அதிமுகவும் அண்ணாமலை இல்லாத பாஜகவும் சேர்ந்தா 25% ஓட்டு தாண்ட முடியாது. நான் 24 சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்குது. இன்னைக்கு தப்பா சொன்னவெல்லாம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம சொன்னப்பா நான் அப்படியே மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லிட்டு தர்றான். நான் 24 சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்குது. திமுக 35 சீட்டுக்கு மேல வரும், 48% வாக்கெடுப்பாங்க, எல்லா இதுமே கரெக்டா இருக்கு. நீங்க எடுத்து பாருங்க, 10க்கு 9 90% நான் சொன்னது கரெக்டா இருக்கு. அதனாலதான் என் கருத்தை மோடி, அமித்ஷா, நட்டா சந்தோஷம் மதிக்கிறாங்க. உள்நோக்கம் இல்ல, இவன் தன் கிரெடிபிலிட்டி காப்பாற்றப்படணும்னு நினைக்கிறான். அவன் 1 to 1 தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். என்கிட்ட 1 to 1 ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கு இல்லைனாலும் கூட சரியான ஃபைட் கொடுக்கிறதுக்கு என்கிட்ட வீகம் இருக்கு. 57-62 காமராஜ் உயரத்துல ஸ்டாலின் இருக்கிறார். பட் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. ஆனா இன்னைக்கு ஸ்டாலினை நோக்கி ஓபிஎஸ் நகர்றாரு. உண்மை, 3 தடவை சந்திச்சுட்டாரு. பிரேமலதா அம்மையார் நகர்றாங்க, கடைசியா அங்கதான் போவாங்க. இந்த நாயுடு விஷயத்திலே சீமான் விஷயம் வந்து தேமுதிகவை திமுக பக்கம் தள்ளுது. ஜிடி நாயுடுக்கு ஸ்டாலின் பெயர் வச்சதுல அந்த பெரிய பாலத்துக்கு தேமுதிக எல்லாம் கம்பல்ஷன், அது ஒரு இதுல போகுது. தினகரன் கூட அவசியப்பட்டா திமுக அணியில போகலாங்கன்னு ஒரு ஆப்ஷனை ஓபன் பண்றாரு, டாக்டரையா ஓபன் பண்றாரு. அப்ப 47% இருக்கிறவர் கூட சேர்ந்தா ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு நம்புறாங்க. கடந்த காலத்தின் கைதியா இருக்கக்கூடிய பூமரங்கிகளுக்கு இது தெரியல. பழக்கருப்பையா, தமிழருவி பாண்டியன், தமிழருவி மணியன் போன்றவங்களுக்கெல்லாம் கடந்த காலத்தின் கைதியா பிரிசனரா பாஸ்டா இருந்து தெரியல. நான் மனச்சாட்சிப்படி உண்மையா தான் சொல்றேன். பட் 1 to 1 ஏன் திட்டப்படி எடப்பாடி என்ன அக்செப்ட் பண்ணாருன்னா, என்கிட்ட ஆலோசனை கேட்டு செயல்பட்டாருன்னா அதை கொண்டு வர முடியும். என் ஆலோசனை கேட்டு எடப்பாடி செயல்பட்டு இருக்கிறார். மனச்சாட்சியோட பதில் சொல்லுங்க. திருவாரூருக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் இடைத்தேர்தல் வைக்க முடிவு பண்ணியிருந்தாரு. நான் தான் கடைசியா சொன்னேன், திருவாரூர்ல நீங்க 3வது போவீங்க, ஸ்டாலின் ஜெயிப்பாரு, 2வது தினகரன் வருவாரு. இங்க திருப்பரங்குன்றத்துல முதல்ல தினகரன் கட்சி ஜெயிக்கும், 2வது நீங்க வருவீங்க, ஸ்டாலின் இல்ல, நீங்க வருவீங்க, 3வது தான் ஸ்டாலின் போவார். இடைத்தேர்தல் நடத்துறதுல ஒரு தொகுதி ஸ்டாலின் தப்பிடுவாரு, திருவாரூர்ல தினகரன் 2வது வருவாரு. இன்னொரு தொகுதி தினகரன் ஜெயிப்பாரு, ஸ்டாலின் 3வது போயிருவாரு. மொத்தத்துல பெரிய லீடரா தினகரன் வந்துருவாரு. ஏற்கனவே ஆர்கே நகர்ல ஜெயித்து நிற்கிறாரு. உடனே இடைத்தேர்தல் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏற்கனவே உங்ககிட்ட உள்ள செல்வாக்கு இல்லாத தேவர்கள், செல்வாக்கான தேவர்கள் சசிகலா அம்மையார், ஜெயலலிதா உயிர் தோழி, ஸ்டாச்சர் இருக்கு, களத்துக்குள்ள வரல. பன்னீர் களத்துக்குள்ள வந்தாரு, அவர் மக்கள் தலைவர் தான். இன்னைக்கு 13% ஓட்டு அவரால் பாதிப்பு. தினகரன் சசிகலாவால 7% பாதிக்கப்பட்டிருக்கீங்க. செல்வாக்குள்ள மக்கள் தலைவர்கள் முக்குளத்தூர் கமிட்டியில சசிகலா இமேஜ் நிரூபணல, தினகரன் நிரூபிச்சிருக்காரு. ஓபிஎஸ் ஆல நீங்க நஷ்டம் அடைஞ்சிருக்கீங்க. இவங்களை தவிர்த்து செல்வாக்கு இல்லாத தேவர் தலைவர்கள் வந்து எங்க கையில தான் தேவர்கள் இருக்காங்க, நாங்க ஜெயிக்க வச்சிருவோம்னு சொல்லி திருப்பரங்குன்றத்திலையும் உங்களை ஜெயிக்க வைக்க முடியும்னு பொய்யா சொல்லும் போது, கடைசியா நான் தலையிட்டு திருப்பரங்குன்றத்துல தினகரன் ஜெயித்தாருன்னா கவர்மெண்ட் போயிரும் சொல்லும் போது கடைசியா நீங்க ஸ்டாப் பண்ணீங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி, ரவீந்திரசாமிக்கு அறிவு ஆற்றல் உங்களுக்கு பயன்பட்டுதா இல்லையா? அந்த தார்மீக உரிமையில தான் நான் என் வார்த்தையை கேளுங்கிற வார்த்தையை நான் சொல்றேன். ஆணவ மாட்டோ இதோ சொல்றேன்னு அர்த்தம் இல்ல. அதே மாதிரி குருமூர்த்தி, சசிகலாலினி உங்களை தூக்கி போட முயற்சி பண்ணும்போது நாங்க தான் ஸ்ட்ரெங்தன் ஆகலன்னா சசிகலா காலில் விழுந்து சசிகலா ஸ்ட்ரெங்தன் பண்ணிடுவாங்கன்னு காப்பாத்தி விட்டோம். வெளிப்படையாவே சொன்னோம். நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி, தேசிய எண்ணம் கொண்ட வெள்ளாள கொன்ற ஜாதியில வந்திருக்கிறாரு, அவரை அடிச்சோம்னா தேவையில்லை நமக்கு, அவங்க விழுந்துருவாங்க, எல்லாருமே மலமல பொலன்னு சசிகலா காலில் விழுந்துருவாங்க. இதுனா இப்ப ரெக்கார்டே இருக்குது. மோடி கிட்ட நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ணணும். அதனாலதான் சசிகலாவை ஸ்ட்ரெங்தன் பண்ணிடுவாருங்களா தான் உங்க கவர்மெண்டையே நாம காப்பாத்தி விட்டோம். இதெல்லாம் உண்மை. அதனாலதான் நம்ம தார்மீக நெறிப்படி நாம சொல்றது நடக்கும். இறைவன் அருளும், காட்ஸ் கிரேஸ் அதுக்கு இருக்குங்கிறல நம்ம சொல்றோம். அப்ப நீங்க உங்க தலைமையில எந்த காலமும் காஸ்ட் நியூட்ரல் இசை வேளாளர், அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவான ஸ்டாலினை 2 ஜாதி ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை வச்சு தோற்கடிக்கவே முடியாது. புரிஞ்சுட்டு போங்க. அல்லது நீங்க அண்ணாமலை இல்லாத பாஜகவும் நீங்களும் சேர்ந்தா 25% வாக்கு தாண்ட மாட்டீங்க. அண்ணாமலை இல்லாத பாஜக எடப்பாடி தலைமையில 25% வாக்கு தாண்டாது. இதுதான் உண்மையான நிலைமை. நாம இதுக்குள்ள நம்ம ரோலை பிளே பண்ண தயாரா இருக்கும். ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு நம்ம ரோல், நம்ம டீம் ரோல், ஆர்டி டீம் ரோல், அது நாடார்கள் மட்டுமில்ல, மற்ற சமூக நண்பர்களும் இருக்காங்க. அந்த பிற சமூக நண்பர்கள் இல்லாம நம்ம ஜெயிக்க முடியாது. ஆல் இண்டியா நெட்வொர்க் எல்லாமே நம்ம ரோலை பிளே பண்ணிட்டு இருக்கோம். 26லயும் நம்ம ரோல் வந்து டிசிசிவா, வெரி எஃபெக்டிவா இருக்கும். அதுல இன்னைக்குள்ள சூழ்நிலை ஸ்டாலின் 45% வாக்கை தாண்டிடுவாரு. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்ல, ஸ்டாலினுக்கு பாசிட்டிவா தான் இருக்குங்கிறத நான் அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன். அதே வேளை ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. என் வார்த்தையை எடப்பாடி கேட்டா ஸ்டாலின் தோற்கடிக்கக்கூடிய சூழ்நிலையை என்னால உருவாக்க முடியும். என்ன செய்ய போறார் எடப்பாடிங்கிறது
அவர் தான் முடிவு பண்ணும். இந்த பக்கம் விஜயை காமிச்சு காங்கிரஸ் டிமாண்ட் அதிகம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா சார்? சீட்டு விஷயத்துல கொஞ்சம் அதிகமா சீட்டு கேட்கறது ரொம்ப நாளாவே இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே 4 பேர் எம்எல்ஏ ஆகுறதுல சோனியா ராகுல்களுக்கு என்னங்க இது? இந்த ஆளுங்க எம்எல்ஏ ஆகிறதா அவங்களுக்கு நோக்கம். அவங்க ஸ்டாலின் கூட பேசிட்டாங்கன்னா பார்லிமெண்ட்ல ஸ்டாலின் தங்க கூட இருக்கணும். இன்னைக்கு சொல்ல போனா நிர்மலா சீதாராமன் வந்து ஸ்டாலினுக்கு கிளீன் சிட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நயனார் வார்த்தையோ அண்ணாமலை வார்த்தையோ அவங்க பெருசா எடுக்கல. அண்ணாமலை தான் அது நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க, மோடிக்கு ரெப்ரசன்ட் சொல்றாங்க போது அண்ணாமலை இப்ப ஷார்ப்பா உணர்ந்துட்டாரு. பலம் நிரூபிக்காத விஜய மையமா வச்சு 18% வாக்குக்குள்ள ஒரு ஹீரோவா நிற்கக்கூடிய தன்னை காலி பண்ணதுக்கு லைட் வெயிட் நோட்டா கீழே போன கோஷ்டிகளும் ஈரோடு கிழக்குல கண்டஸ்ட் பண்ணாத முடியாத பலகீனமான பாஜக கோஷ்டிகள், ஏம்பா உங்களால வீரவன்னியர்கள் டாக்டர் ராமதாஸ், அவங்கள அன்புமணி ராமதாஸ் இவங்களை நம்பி நிற்க முடியும், ஈரோடு கிழக்குல நிற்க முடியலன்னா அது உங்கள்கிட்ட துணிச்சல் உள்ளவன் இல்லைன்னு தானே பார்த்தோம். அப்ப இந்த மாதிரிப்பட்ட களத்துக்குள்ளே நிற்க முடியாத, களத்துக்குள்ள நின்னாலும் நோட்டாக போகக்கூடிய பாஜக தலைவர்கள் 11.4% வாக்கெடுத்த அண்ணாமலையை பல நிரூபிக்காத விஜய ப்ரொஜெக்ட் பண்ணி அரசியல்ல காலி பண்ணிடலாம்னு நினைக்கிறாப்புல. அண்ணாமலையும் புரிஞ்சுக்கிட்டாப்புல, நிர்மலா சீதாராமன் கருத்தையும் புரிஞ்சுக்கிட்டாப்புல, இந்த கோஷ்டிகளோட நடவடிக்கையும் புரிஞ்சுக்கிட்டாப்புல. இன்னும் சொல்ல போனா ஒரு பெருந்தலைவர் காமராஜ புகழ்ந்து ஆதரவா இருந்த ஒரு குடும்பத்துல பிறந்த அண்ணாமலையை இவங்கெல்லாம் ஏமாத்த பார்த்தாங்க. அதை வெளிப்படையாவே இவங்கெல்லாம் ஏமாத்த பார்க்கறாங்கிறத தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நாம. அது மட்டுமல்ல, 1971ஆம் ஆண்டு இந்திரா காந்தி பிரதமர்னு கலைஞர், எம்ஜிஆர், நெடுஞ்செழியன் இந்த 4 பேரும் எடுத்த ஆந்தி காமராஜ் ஓட்டு 55% ஓட்டுக்கு எம்ஜிஆர் ஹீரோவாகி 77ல் 30% வாக்கு 30.3 எடுத்த மாதிரி இந்த 18% மோடி பிரதமர்னு எடுத்த வாக்குக்கு ஓபிஎஸ், டிடிவி, அன்புமணி, ராமதாஸ் எல்லாரும் இருக்கிறாங்க. வாக்குக்கு அண்ணாமலை ஹீரோ. அவரு தனி கட்சி தொடங்கினாலே இதுல கணிசமான வாக்கெடுக்க முடியும். அதே வேளையில ஒரு 25 சீட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு போய் நிர்மலா சீதாராமன், வானதி, தமிழிசை, பொன்னாறு, எல்முருகன், நயினாறு, சீனிவாசன், ராஜா யாரையாவது விட்டுட்டானா எல்லாருமே நண்பர்கள். மாறுபட்ட கருத்து இருந்தாலும் இந்துத்துவால உள்ளவங்க ஒருத்தர் பார்க்கணும். எல்லா தலைவர்களும் யாரையும் நான் இது பண்ணல, மதுரை சீனிவாசனை கூட சொல்லிட்டேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து 3%ன்னா இதுக்குள்ள அண்ணாமலையும் அந்த 3%க்குள்ள இருப்பாரு. அரசியலே முடிஞ்சு போகுமா அண்ணாமலைக்கு? 40 வயசுலேயே அண்ணாமலைக்கு அரசியல் முடிஞ்சு போகுமே, இந்த கட்சியோடய முடிஞ்சு போகுமே. அப்போ அண்ணாமலை 60 சீட்டு பாஜகவுக்கு நிற்பாரு. அல்லது தனிச்சு அண்ணாமலை போட்டிட்டா கூட பாஜக அபிஷியல் கட்சி எடுக்கிறத விட 2 மடங்கு ஓட்டு எடுப்பார். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, எடப்பாடியை முன்னிறுத்தி இங்க வந்து ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. அண்ணாமலை ஏமாளியா இருக்க மாட்டாரு. விஜயும் நம்ம அலர்ட் பண்றோம், உங்களை சதி பண்றாரு எடப்பாடிங்கிறதையும் சொல்றோம். புரிஞ்சா புரிஞ்சுக்கிட்டு, புரியலன்னா எப்படியும் போட்டு, அதை பற்றி நம்ம கவலை இல்லை. இந்த சூழ்நிலை வந்து எடப்பாடி பிளஸ் அண்ணாமலை இல்லாத பாஜக 25% ஓட்டுக்கு மேல வராதுங்கிறதான் உண்மை. இதுதான் யதார்த்த சூழ்நிலை. நாம 2024 சொன்னதெல்லாம் பெரும்பகுதி கரெக்ட் ஆயிட்டு, 29 நாம சொல்றது கரெக்ட் ஆகணும்னு தான் நம்ம டிக்ளரேஷனை நம்ம சொல்லக்கூடியவங்க வெளிப்படையாக தான் நம்ம சொல்றோம். இந்த அடிப்படையில தான் அண்ணாமலை விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எஸ், இந்த அடிப்படையில தான் அண்ணாமலை விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. யூ காட் த பாயிண்ட். சதிகாரர்கள் அண்ணாமலை லீடரா நிற்கிறத பொறுக்க முடியாத லைட் வெயிட்ஸ் விஜய்ங்கிற அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு ஜோசப் விஜயை பயன்படுத்தி அண்ணாமலைக்கு புகழை சதிச்சிடலாம், அண்ணாமலைக்கு லீடர்ஷிப்பை வீழ்த்திடலான்னு மிகப்பெரிய சதி திட்டம் போட்டாங்க. அதுல சில பச்சை புல்வெளியில் நெளியும் பச்சை பாம்புகள் போன்றவர்களும் அதற்கு துணை போனாங்க. தெளிவா அண்ணாமலை அதை சுதாரிச்சுக்கிட்டாரு, புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் இப்ப அண்ணாமலைக்கு பேட்டியெல்லாம் பார்ப்பீங்க. சீமான விமர்சனம் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கும் போதே விஜய் பேசட்டுங்கன்னு சொன்னாரு. நான் என்ன விஜய்க்கு பிஆர்ஓ வாங்கி அடிச்சாரு. இப்போ கரூர் நல்ல அமைதியா இருக்கு, இதா இருக்குது, எங்க ஊர் நல்லா இருக்குது, அண்ணா நயனாருக்கு பதிலடி கொடுத்துட்டாரு. டெல்லி வந்து அண்ணாமலை சொன்னதை தவறுன்னு சொல்ல மாட்டாங்க. அண்ணாமலைக்கும் டெல்லியில சாங்ஷன் கொடுத்துட்டாங்க. அண்ணாமலை தனிச்சு போட்டிட்டாருன்னா கட்சியே இங்க முடிஞ்சு போகும். எதியூரப்பா கல்யாண் சிங் வந்து பாதிச்சதை விட பெரிய பாதிப்பு இங்க வந்துடும். எதியூரப்பா பின்னாடி 1/3 தான் போச்சு, கல்யாண் சிங் பின்னாடி 1/6 தான் போச்சு, அண்ணாமலை பின்னாடி 2/3 பேர். பிஜேபி அபிஷியல் பிஜேபி 1ன்னா அண்ணாமலை 2ஆ இருப்பார். இதுவரை எந்த ஸ்டேட்லயும் அப்படி போனதில்லை. இது வந்து மூப்பனார் போச்சு இல்லையா, அந்த மாதிரி காமராஜுக்கு நின்றுச்சு இல்லையா, அந்த மாதிரி அபிஷியல் பார்ட்டியோட 2 மடங்குக்கு மேல அண்ணாமலை போயிருவாருங்கிறதா ஐபி ரிப்போர்ட். ஐபி தெளிவா ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. குஜராத் டீம் இதை ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. நாங்க மோடி லாயலிஸ்டான நாங்களும் இதுதான் உண்மைங்கிற ரிப்போர்ட்டை கொடுத்துட்டோம். இப்போ அண்ணாமலை தெம்பா இதோட அந்த பொலிட்டிக்ஸை பண்றாரு. விஜய் சம்பந்தப்பட்ட இதுல வந்து
அண்ணாமலை கருத்தும் அங்க ரொம்ப முக்கியமா இருக்கும். அண்ணாமலை ஒரு முக்கியமான பிளேயருங்கிறது 100% உண்மை. இந்த விஜய் விஷயத்துல சீமான் அவர்களோட நிலைப்பாடு என்ன சார்? அவர் என்ன நினைக்கிறாரு? சீமான் நிலைப்பாடு, தம்பி ரங்கராஜ் பாண்டே, அன்புக்கும் பாசத்துடைய தம்பி சீமான் விஜய் பற்றி விமர்சிக்க கூடாதுங்கிறாரு. பாண்டேக்கு சீமான் மேல அக்கறை இருக்குமா? ரவீந்திரன் துரைசாமி அவருக்கு அண்ணனுக்கு அக்கறை இருக்குமா? இது வெளிப்படையா சீமான் தெரியாதவரா? பீகாரி பாண்டேக்கு தமிழன்னு சொல்லக்கூடிய கொள்கை அடிப்படையில் சீமான் தமிழன் சொல்றதுல நானே மாறுபடுறேன். ராமச்சந்திரன் நாயுடு முதல்வராக வரணும் நான் இன்னும் தான் வெளிப்படையாக நான் அதை சொல்லி தான் சொல்றேன். இந்திய அளவில் ஒற்றுமை உருவாகணும்னு தேசிய ஒற்றுமையாக இருக்கக்கூடியவன் தான் நான். பட் சீமானுக்கு வெல்விஷர் நான், அது சீமானுக்கே தெரியும். அப்ப சீமான் இன்னைக்கு விஜயை பற்றி பேசுறதுல சீமானுக்கு பெரிய லாபம் இருக்கு. பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் மட்டும்தான் கேட்கிறாரு, விஜய் கேட்கலங்கிறது பரையர் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு தெளிவா தெரியும். பஞ்சமர் நில மீட்புக்கு சீமான் மட்டும்தான் நிற்கிறாரு, விஜய் இல்லைங்கிறது அந்த மக்களுக்கு தெரியும். ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சீமான் மட்டும்தான் சொல்றாருன்னு அந்த மக்களுக்கு தெரியும். இதுல மேல்பாதிமங்கலம் திரௌதி அம்மன் கோயில் ஆலய நுழைவுக்கு சீமான் மட்டும்தான் நிற்கிறாரு, விஜய் இல்லைன்னு அந்த மக்களுக்கு தெரியும். பட்டியல் வெளியேற்றத்திற்கு சீமான் மட்டும்தான் நிற்கிறாரு, விஜய் இல்லைன்னு அந்த மக்களுக்கு தெரியும். பல்லர்களே பாண்டியர்கள்னு சொல்லி பசும்பொண்ணுக்கும் போயிட்டு வர்றதுக்கு சீமானால தான் முடியும், எடப்பாடியே பசும்பொண்ணுக்கு போக மாட்டாரு. அது அந்த மக்களுக்கு தெளிவாக தெரியும். வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் முக்குவர் பரதவர் பரதராஜகுல மீனவர் மருத்துவர் மங்களா ஆண்டி பண்டாரம் ஜங்கம் யோகீஸ்வரர் போன்ற பல புதுக்கோட்டை சேர்வை போன்ற பல சமூகங்களுக்கு எடப்பாடி இழைச்ச அநீதியை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எண்ணி கொடு அளந்து கொடுன்னு எடப்பாடிக்கு எதிராக அதை என்டார்ஸ் பண்ண ஸ்டாலினுக்கு எதிராக சீமானால தான் பேச முடியும்னு அந்த மக்களுக்கு தெரியும், விஜயால பேச முடியாதுன்னு அந்த மக்களுக்கு தெரியும். மதுரை ஏர்போர்ட்டுக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கும்போது 4.5 வருஷம் சிஎம்மா இருந்த போது பாஜக இதில் இருந்த போது வைக்காத நீங்க இப்போ சசிகலா தினகரன் ஓபிஎஸ்க்காக ஏமாத்துறதுக்காக வைக்கிறீங்கன்னு எடப்பாடி அடிச்சு விளையாட சீமானால தான் முடியுங்கிறது அந்த மக்களுக்கு, முக்குளத்தோர் மக்களுக்கு தெரியும். கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சுன்னு கேட்கக்கூடிய அந்த துணிச்சலும் தம்பும் கூட்டணி பற்றி கவலைப்படாம 214 நிற்கக்கூடிய அந்த தைரியம் சீமானுக்கு தான் இருக்கும்னு அந்த கொடநாடு கொலையை பற்றி பேசும்போது திருப்புவனம் கூட்டத்தில் ஆர்ப்பரிச்ச கள்ளர் அகமுடையார் பிரமலை கள்ளர் மறவர்களுக்கு அது தெரியும். அதுபோல சீமான் தான் தெளிவா ஒரு நிலைப்பாட்டோடு இது கோனேரி கோன் கோட்டைன்னு தெளிவா சொல்றாரு. அதை எதிர்க்கவங்கிட்ட தைரியமா நீ மராட்டியம் கோட்டைன்னு சொல்லும் போது பொத்திக்கிட்டு இருந்து இப்ப ஏண்டா தமிழன் கோன் கோட்டைன்னு சொல்லும் போது குறுக்க வாரான்னு சீமானால தான் கேட்க முடியும்னு கோனார்களுக்கு தெரியும். ஒன்னையாடா அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னு போல்டா சீமானா தான் நிற்க முடியும்னு பறையர் சமூகத்துக்கு தெரியும். இது எல்லாமே விஜய் சீமான் கம்பேரிசன்ல தான் மக்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா தம்பி ரங்கராஜ் பாண்டேக்கே சொல்றேன், என்னோட தம்பிமார்கள் சேலம் பாலசுப்ரமணியன், சரியா ஸ்ரீதர், அஜய் ஆனந்த், மல்டிலிங்குவல் மேடம், மல்டிலிங் நாவலிஸ்ட் மேடம், இந்த மாதிரி என்னோட பிராமின் ஃபாலோவர்ஸே பாஜக கூட பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்கல, சீமான் அண்ணா தான் கேட்கறாங்கன்னு சீமான் அண்ணான்னு சீமானை கொண்டாடுறாங்க. அப்போ விஜய் சீமான் கம்பேரிசன்ல தான் விஜயால இதை கேட்க முடியாதுங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்ங்கிறது விஜயால முடியாது, சுத்த வீரன் சீமானால தான் முடியும்னு அவங்களுக்கு தெரியும். திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு சீமானா தான் சொல்ல முடியும். மன வலிமையற்ற விஜயால காங்கிரஸ் கூட சேர்ந்துட முடியாதா? இண்டோ பாக் வார்ல பாஜகவை எதிர்த்து எதுவும் சொன்னா நமக்கு பாதிப்பு வருமோன்னு கோலத்தனமா பதிலே சொல்லாம இருக்கிற ஒரு விஜய் தான்ங்கிறது பொதுவா உள்ள மக்களுக்கு அந்த பார்வை தெரியும். சோ விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய லாபம். இது தப்புன்னா ரங்கராஜ் பாண்டே இது தொடர்பாட்டு ஒரு காணொலிய அவரு சாணக்கியாவில் போடட்டு, சும்மா பொய் பிரச்சாரத்தையும் மோசடித்தனமாட்டும் மொழி வன்மத்திலையும் பீகாரியா இருந்துகிட்டு ஒரு தமிழன் ஜம்பாகி பெரிய அளவுல வர்றதுல பொறாம காழ்ப்புணர்ச்சியில பேசக்கூடாது, அது தவறு. என் தம்பினாலும் அது தவறு தான். நீ நடந்த விஷயத்த சொல்லு. காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணின்னு தானே எடப்பாடி சொன்னாரு. சீமான் கொள்கை விருதியில அதுல இருக்காருன்னு சொல்லி சாணக்கியாவில் வீடியோ போடு. இப்ப என்ன சாணக்கியாவில் கூப்பிடுறது கிடையாது. ஏதோ என் கருத்து சாணக்கியாவில் போச்சுன்னா அவர் எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு, ரவீந்திரன் துரைசாமி கரெக்ட்னு. அதுல உள்ள பிராமண சமுதாய சகோதரர்களை இந்த ஆளு என்னையா ரவீந்திரன் துரைசாமி தான் நமக்கு தலைவராட்டு நம்ம கருத்தை தெளிவா சொல்றான்னு பிராமண சமுதாயமே என்ன ஏத்துக்குவாங்கன்னு என்ன சாணக்கியாவில் கூப்பிட மாட்டாரு. அது அவருக்கு பலகீனம். பட் நீங்க உங்களோட நம்பகத்தன்மையை காட்டுறதுக்கு இதை போடுங்க நான் சொல்றேன். எடப்பாடி ஈரோடு கிழக்குல நிற்காதது சீமானுக்கும் எடப்பாடிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காதுங்கிறனால அவர் நிற்காதுன்னு சொல்றாரு. இதுல உள்ள கருத்துக்களை நீங்க முன்வைங்க. சோ இவை எல்லாமே விஜய் சீமான் கம்பேரிசன்ல தான் சீமானுக்கு மக்கள் மத்தியில பெரிய அளவு கொண்டு போகுது. சீமான் யாரு என்னங்கிறது விஜய் சீமான் கம்பேரிசன்ல 1 கோடி மக்கள்கிட்ட போனது. பாப்புலர் ஸ்டாரான
விஜய் எதிர்க்கனால அது 3 கோடி மக்கள்கிட்ட 3 மடங்கு மக்கள்கிட்ட போகுது. கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி சாரையவர்களை கல்வி தந்தை ஆக்குனாருன்னு சீமான் சொன்னதுனாலதான் சீமான் இன்னைக்கு 8.2 தெரியும் கமலஹாசன் அந்த அளவுக்கு வந்திருக்காரு. அதே போல விஜய் சீமான் கம்பாரிசன், சீமான் 214 நிற்கிறாரு, கொள்கை உறுதியோட நிற்கிறாரு. திமுகவும் அண்ணா திமுகவும் அடிச்சு 70% திராவிட இயக்க ஓட்ட டார்கெட் பண்றாரு. காங்கிரஸ் பாஜகவுக்கு ஒட்டுண்ணி ஊதுகுழல்னு. விஜய் இண்டோ பாக் வார பற்றி பாஜக எதுக்க நேர்மனு கருத்து கூட சொல்ல முடியாத முதுகலம் பெற்ற கோழையா இருந்தாரு. விஜய் இனத்தை கொண்ட காங்கிரஸ் கூட காப்னா பண்றாரு. இந்த இஷ்யூ எல்லாம் வெளியே வரும். 13 பேர்ல ஒருத்தரா இருந்துகிட்டு இஷ்யூ பேஸ்டா சீமான் வளர்றத ஒரு பீகாரியா சதி திட்டத்தோட ரங்கராஜ் பாண்டே மறைக்கிறாரு. தமிழுக்கு ஒரு நல்லுலகம், தமிழ் தேசியவாதிகள், இந்துத்துவவாதிகள் எல்லாரும் இதை புரிஞ்சுக்கிடுவாங்க நான் நம்புறேன். இந்துத்துவவாதிகளும் புரிஞ்சுக்கிடுவாங்க நான் நம்புறேன். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.